என்ன இருந்தது? பலி இருந்தது. எதை குறித்து பேசு? அர்ப்பணிப்பை குறித்து பேசுகிறது. எதை குறித்து பேசுது? அர்ப்பணிப்பை குறித்து பேசுகிறது. தேவ சித்தம் செய்யணும்னா நீங்களும் நானும் நம்மள என்ன செய்யணுங்க? என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இல்லையா? இந்த ஜெபத்தை கெத்செமனேல செய்த போது இல்லையா என்ன செய்தார்? பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய கிறிஸ்து முழுவதுமாய் தம்மை அர்ப்பணித்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு முழுவதுமாய் தம்மை என்ன செய்தாராம்? அர்ப்பணித்தார். தாவீதும் கூட தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்கு என்ன செய்தான்? அர்ப்பணித்தார். நீங்களும் நானும் கூட நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணுங்க? அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 5 காரியங்களை ஞாபகம் வச்சுக்கோம். தடி, கவன், சுரமண்டலம், கைகளில என்ன இருந்தது? சுத்தம் இருந்தது. ஃபைனலி அந்தி பலி இல்லை அப்படின்னா தன்னை கர்த்தருக்கு செய்தான்? அர்ப்பணித்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்றால் நிச்சயமாகவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது நம்மளால சொல்ல முடியும். இல்லை அப்படின்னாக்கா நீங்களும் நானும் கூட என்ன செய்ய முடியாதுங்க? சொல்ல முடியாது. அதனால இந்த மாலை நேரத்தில் இந்த 5 காரியங்களை சுருக்கமாக நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய சித்தம் நிறைவேற கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம்.